ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் டீல்ஸ் காரணமாக சூப்பர் மொபைல்ஸ் எல்லாமே 15,000 ரேஞ்சில் நமக்கு இப்போ கிடைக்க போகுது. ஸோ அது என்னென்ன மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் 50s தான். இந்த மொபைலில் நமக்கு 6.78 inches கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz refresh rate அண்ட் Full HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது அண்ட் 1300 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 64+2 அண்ட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு 4K வீடியோ 30 fps வீடியோ ஷூட் பண்ணி முடியும். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் JBL சவுண்ட் கூட டியூன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் இல்லை மக்களே. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 16,000 தான் ரெகுலராக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஏதாவது ப்ரைசிங் கம்மியாக இருக்கா, ப்ரைசிங் அதிகமாக இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே சொல்லலாம். 144 Hz ஸ்மூத்தான கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது, நம்ம தான் சொல்ல முடியும். செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் 7300 அல்டிமேட் கொடுத்துருக்கிறதால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் சாம்சங் M36 தான். F36னும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சேம் மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz refresh rateம் இருக்குது. Gorilla Glass Victus Plus-ஆல் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பட் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பேக்வேர்டாக போன மாதிரி இருக்குது. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். சாம்சங் பொறுத்த வரைக்கும் கேமராஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிளும் கொடுத்து 4K வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ நிறைய மொபைல்ஸில் இருக்கிறதுல இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Exynos 1380 என்ற ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்பாங்களாமா. சாம்சங் பொறுத்த வரைக்கும் இதில் குறைய வைக்க மாட்டாங்க. 5,80,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. டே டு டே பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகே. பட் கேமிங்லாம் விளையாடுங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் எங்கே சார்ஜர் தரமாட்டாங்க. ஹைப்ரிட் HD ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டை 16,000 பக்கம் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும், கேமராவும் நல்லாயிருக்கும். இங்கே பேட்டரி லாஸ்ட் ஜென்ரேஷனில் 6000 கொடுத்துட்டு இங்கே 5000 மட்டுமே கொடுத்துருக்கிறதால ஒரு டவுன் கிரேட் மாதிரி தெரியுது. ஸோ பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளே, கேமரா மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியுது. அண்ட் அப்டேட்ஸ் 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் சாம்சங்கோட UI ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் UI அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாக்ஸில் இவங்க சார்ஜர் தரல, வாட்டர் ட்ராப் நாட்ச், இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. சாம்சங் மொபைல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz refresh rate இருக்குது. 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் Realme கிட்டேருந்து. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது. அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அண்ட் இது எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS
3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்களாம். ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது 7,50,000 பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. பட் 7,10,000 பக்கம் தான் வருது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாறுமாறாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP69 ரேட்டிங் அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்துருக்கலாமே, பட் கொடுக்கல. SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா. 6GB 128GB ரெண்ட்டை 17,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துருவேன். அண்ட் ரியல்மி P3 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா. பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது. கேமராஸ் கூட சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும். பட் எத்தனை பேர் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வைட் ஆங்கிள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது. ஸோ வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி P3 ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G86 பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அண்ட் 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் Gorilla Glass 7i அதை ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. 50+800 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 MP பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணியுமே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம். 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அட்லீஸ்ட் ஒரு 2 year கொடுத்துருந்துருக்கலாம். பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். 6720 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ், டியூரல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் IP6869க்கான ரேட்டிங், ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட், மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது. 8GB 128GB ரெண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ரீசெண்ட் ப்ரைஸிங் டிஸ்பிளேல உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் மோட்டோவோட க்ளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ G86 பவரோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 2 Pro தான். இந்த மொபைல் நமக்கு 6.77 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1300 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 50+50+800 ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. தேங்க்யூ CMF. 4K வீடியோ 30 fps நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 Pro என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் 7300க்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க. பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதான். 15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். 6,62,000 பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். 8GB 128GB ரேட்டை 18,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் CMF-ஓட இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா. ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது. அண்ட் CMF-னாலே நமக்கு க்ளீனான யூஐன்றது கிடைக்கும். ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா CMF உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.